சுடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் 30 இன்றைக்கு 23வது பாடல் மாரி மலை முழஞ்சில் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாடலை நாம் இன்றைக்கு அர்த்தத்தோடு அனுபவிப்போம். மாரி என்றால் மழைக்காலம், முழஞ்சில் என்றால் குகை, மூரி என்றால் சோம்பல் முறிப்பது, பூவை பூ என்றால் காயாம்பூ, கோப்புடைய என்றால் முறையாக செய்யப்பெற்ற. மழைக்காலம், காட்டில் மலையில் ஒரு குகை தன் பேடையுடன் ஒன்று கூடி காலம் மறந்து தூங்குகிறதாம் ஒரு சிங்கம். அது தானாக உணர்ந்து எழுகிறது, கண்களில் தீப்பொறி பறக்க விழிக்கிறது, தனது பிடரியை சிலித்து கொள்கிறது, இப்படியும் அப்படியுமாக நடந்து சோம்பல் முறிக்கிறது, நிமிர்கிறது, பெரும் கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது. காயாம்பு நிறத்தவனான கண்ணனே, இதே போன்ற கம்பீரத்துடன் உனது பள்ளியறையிலிருந்து புறப்பட்டு அத்தாணி மண்டபம் வந்து முறையாக செய்யப்பட்ட சிங்காதனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த கோபியர்கள் பாடுவதாக ஆண்டாள் சொல்கிறாள். திருப்பாவையில் இதனை சிங்கப்பாட்டு என்றே சொல்வார்கள் அறிஞர்கள். மழைக்காலத்தில் குகை நின்றும் படுக்கை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை அற்புதமாக சித்தரிக்கும் பாடலாக இருக்கிறது. சாதாரணமாக பெண்கள் பயந்தவர்கள், அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்தணராக இருக்கும் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் காட்டுப்பகுதிக்கு சென்று அச்சம் தரும் இந்த காட்சியை பார்த்திருக்க முடியுமா? ஆனால் கோதையின் கற்பனையோ கம்பீரமானதொரு சிங்கத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. திருப்பாவையில் கனமான பாடல்கள் என்று பல உண்டு. கனம் என்றால் பொருட்சிறப்பு, கற்பனை சிறப்பால் சிறந்தது. அத்தகைய சொல்லுக்கு சொல்லே அழகாக தோன்றும் பாடல்கள் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அதிலே ஒன்று இது. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிரித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. மழை பெய்து வழியெல்லாம் சேராக இருக்கும் காலத்தில் தேர் சக்கரங்கள் அழிந்துவிடும். எனவே போர் புரியாத காலம், அந்த புறத்தில் அரசர்கள்லாம் தேவிமானோரோடு இன்பமாக தங்கியிருக்கும் காலம், பிரிந்தோர் கூடும் காலம், கூடியோர் பிரிய நினையாத காலம். அரசர்கள் மனிதர்களுக்கு மட்டும்தானா? காட்டில் விலங்குகளுக்கும் அவர்களின் அரசனான சிங்கத்துக்கும் இது கூடி மகிழும் காலம். சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு, அதற்கு யாரும் முடிசூட வேண்டியதே இல்லை. பிறந்ததுமே அது விலங்கு அரசனாகவே பிறக்கிறது. அடர்த்தியான மரங்களால் சூழப்பட்ட மலை, அதில் குகை, அந்த குகையில் பேடையோடு பெண் சிங்கத்தோடு படுத்து உறங்குகிறது. சிங்கம் திறந்த குகைதான், ஆனால் அதன் எல்லைக்குள் யாருமே நுழைய முடியாது. அவ்வளவு பயம் சிங்கத்தை கண்டால். தானாக எழுந்தால்தான் உண்டு, யாரும் எழுப்ப முடியாது. பேடையோடு பொருந்தி உறங்கிய சிங்கம் தானாக உணர்ந்து எழுகிறது. எழுந்ததும் ஒரு பார்வை. என்ன பார்வை அது! 2 தீக்கங்குகள் போல அதன் கண்கள் எரி உமிழ்கின்றனவாம். அந்த சிங்கம் தன் பிடரியை உதறிக்கொண்டு செயல்பட தொடக்கமாக அந்த பிடரியின் ரோமத்துக்கு ஒரு தனியான மனம். தன் உடம்பின் அவயவங்களை சோம்பல் முறித்து கொள்கிறது. இப்படியும் அப்படியும் நடை பயில்கிறது. கம்பீரமாக தலையை நிமிர்த்தி கொண்டு ஒரு கர்ஜனை புரிகிறது. சிங்கம் தாக்க வேண்டும்பதே என்பதே இல்லை. இந்த கர்ஜனை கேட்டாலே பல விலங்குகள் உயிரே போய்விடும் பயத்தில். கர்ஜித்து தன் குகையை விட்டு வேட்டைக்கு புறப்பட்டு வெளியே வருகிறானாம் சிங்கராஜா. பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்த அருளிலோ ரெம்பாவார். இது கண்ணனை பற்றியது. கண்ணா, நீ சிற்றாய சிங்கம், மலை குகையிலிருந்து வெளிவரும் சிங்கம் போல நீ உன் படுக்கை அறையிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும் கண்ணா. அந்த நடையழகை நாங்கள் காண வேண்டும். காயாம்பு போன்ற நிறத்தவன் கண்ணன், அவன் நடந்து வெளியே வரும் அழகை காண கோபியர்கள் காத்து கிடக்கிறார்கள். கோபுரம் போல் நிமிர்ந்து நடக்க வேண்டும். இறைவனின் நடையை காளை போன்ற நடை, யானையின் நடை, சிங்க நடை, புலியின் நடை இவற்றுடன் பொருத்தி பார்ப்பார்கள். திருவரங்கத்திலே 21 நாள் நடக்கும் இந்த அத்தியன உற்சவத்திலே நம்பெருமாள் புறப்பட்டு வரும்போது அவருடைய அத்தனை நடையழைகளையும் காணலாம். இங்கு ஓர் இனிய கற்பனை. வாயில் காப்போன் அனுமதி பெற்று, நந்தகோபன் அனுமதி பெற்று, யசோதையின் அனுமதி பெற்று, சகோதரன் பலராமனையும் பிராட்டி நப்பினை எழுப்பி அவர்கள் சம்மதத்துடன் பள்ளியறையில் கண்ணனை கண்டவுடன் கண்ணன் எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுதே தருகிறேன் என்றானாம்.
ஆயர்குல மங்கையரிடம். இந்த பொல்லாத பெண்கள் அதெல்லாம் கூடாது, எல்லாம் முறைப்படிதான் செய்ய வேண்டும் கண்ணா. இது படுக்கையறை, இங்கே படுக்கையறை வார்த்தையாகவே போய்விடக்கூடாது. நீ 4 அடி நடக்க வேண்டும். நடந்து வந்து உனது திருவோலக்க மண்டபத்துக்கு வா, அங்கு வர வேண்டும். அங்கே அழகிய சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் குறைகளை கேட்க வேண்டும். அதுதான் முறை என்றார்களாம். சிங்காதனம் என்பது அதிகாரத்தின் சின்னம். அது அழகாக இருக்கும், சிறப்பானது. நீ தவறு செய்ய எண்ணினாலும் அது தவறு செய்ய விடாது. அந்த சிங்காதனத்தில் வந்து அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்டு, எதற்காக வந்திருக்கிறோம் என்று கேட்டு தீர ஆலோசித்து ஆராய்ந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்கிறார்கள். படுக்கையில் கிடந்த கோலத்தை கண்டார்கள். மணிமண்டபம் வரும்பொழுது நடையழகை நடந்த கோலத்தை காண்பார்கள். சிறிய சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த கோலத்தையும் காண விரும்புகிறார்களாம் அந்த ஆயர்குல சிறுமியர்கள். இந்த பாடலை நாம் இப்போது இசை வடிவில் கேட்போம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றிங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். மாரிமலை முழஞ்சில்